அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவா ஹம்பிங்கிற ஊர்ல இருந்தா, அந்த ஹம்பியில யாத்திரையில இருக்கிறதே, அங்க வாசம் பண்றதே, நடக்கிற நிகழ்ச்சிகளை பலதை பார்த்துட்டு வரும். அந்த ஹம்பியில பெரியவா இருக்கிறதே, ஒரு சுவாமிகள் காசியிலேருந்து ஒரு சன்னியாசி வந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தார், பரம பக்தியோட இருந்தார். பெரியவானா தமிழ் பேசினார். அதனால காசியிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு எல்லாரும் ஏதோ வடதேசத்து சுவாமிகளாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா இவர் தமிழ்லாம் பேசினார். அப்புறம் அவர்கிட்ட விசாரிச்சா, அவர் கடலூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அதனால அவரை காசியில போலீஸ் சுவாமிகள் அப்படின்பா. சப் இன்ஸ்பெக்டர் மருந்தர். பெரியவா அவர்கிட்ட விவரம் எல்லாம் விசாரிக்கிறது, இல்ல நான் காசியில தான் இருக்கேன், நான் அது மாதிரி கடலூர் எனக்கு சொந்த ஊரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், நான் போலீஸ்ல உத்தியோகமா இருந்தேன். அப்படி இருந்தா கூட என்னவோ தெரியல, வேதாந்தத்துல ஒரு ஆசை வந்து சன்னியாசம் வாங்கிட்டு நான் காசியில இருக்கேன் அப்படின்னா, சரி இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணணும் ரொம்ப நாளா ஆசை, அதனால பெரியவா தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன். அப்படி வர்த்தீங்க கர்நாடகால யாத்திரை இருக்காருன்னா, ஹம்பியில இருக்காருன்னா நான் தெரிஞ்சுன்னு தரிசனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட பெரியவா எல்லாம் விசாரிச்சிருந்தா, எல்லாம் பேசிட்டு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து பெங்களூர் போறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, அங்க சங்கர ஜெயந்தி வருது. அந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்துல சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்த அத்வைத சன்னியாசிகள்லாம் அங்க ஒண்ணு சேர்ந்து பெரிய மாநாடு நடக்கிறது. அதுல போய் அங்க போனாக்க அந்த சங்கராச்சாரிய பீடத்துல இருக்கிற மற்ற ஆச்சாரியர்கள்லாம் அங்க ஒண்ணு கூட போறா, எல்லாரையும் தரிசனம் பண்ணாப்புல இருக்கும். அதனால அந்த மாநாட்டுக்கு போலான்னு இருக்கேன், சங்கர ஜெயந்திக்கு அங்க போறேன் அப்படின்னு. பெரியவாடனே அவர்கிட்ட சொன்னா, நீங்க இப்படி தீர்மானம் பண்ணிருக்கீள், ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்கிறீங்களான்னு. இல்ல பெரியவா சொல்றத கேட்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பரம பாக்கியம் சொல்லணும் அப்படின்னு. இங்கேயும் சங்கர ஜெயந்தி நடக்க போறது, இங்கேயே இருக்கீங்களா நீங்க அப்படின்னா. அவருக்கு பரம சந்தோஷம், கண்ணால தாராதாரே தண்ணி விட்டுன்னு அழ ஆரம்பிச்சுட்டு. பெரியவா வந்து தான் இருக்கணும்னு விரும்பி கூப்பிடுறா சங்கர ஜெயந்திக்கு. எல்லாரும் பெரியவாள்கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படுறா, ஆனா பெரியவா நம்மள இருக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறாள் அப்படின்ட்டு. அவசியம் இருக்கேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அங்க போகணுங்கிறது ஒண்ணும் இல்லை, அங்க நடக்கிறதே என்னால போகலான்னு பார்த்தேன், இங்கேயே இருக்க சொன்னா ரொம்ப பரம சந்தோஷம் இருக்கேன் அப்படின்னா. அந்த சங்கர ஜெயந்திக்கு அவர் அங்க இருக்க சொல்லி, ஏகாம்பரம் அப்படிங்கிற தன்னோட சிஷ்யர்கிட்ட சொல்லி, இந்த சுவாமிகளை இங்க இருக்க சொல்லி சங்கர ஜெயந்தி உற்சவத்துக்கு இவர் இங்கேயே இருப்பார், அவருக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் பண்ணி கொடு, ஏற்பாடுலாம் பண்ணி கொடு அப்படின்னு அந்த சுவாமிகள் பரம சந்தோஷத்தோட அங்க இருந்தார். இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ பெங்களூர்ல மாநாடு நடக்க போறது அப்படி எல்லாம் சொன்னா இல்லையா, அதுல ஒரு பிரச்சாரம் ஒண்ணு பண்றதா இருந்தது. இந்த சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்த சில மடாதிபதிகள்லாம் சேர்ந்துட்டு பகவத் பாதாள் ஸ்தாபிதம் பண்ணினது 4 மடம் தான், இந்த காஞ்சிகாம கோடி பீடம் சங்கர பீடம் இல்லை அப்படின்லாம் அதுல சில பிரச்சாரங்கள்லாம் எழும்புறதா இருந்தது. அதனால இது மாதிரி விஷயங்கள்ல போய் நாம கலந்துக்க வேண்டாம், இவர் காதுல நல்ல விஷயம் விழட்டும், வேண்டாத விஷயம் விழ வேண்டாம் அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக போல இருக்கு, அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக போல இருக்கு, இங்கே இரு அப்படின்னு சொன்னா. இது ஒரு பெரிய நமக்கு பல பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இது மாதிரிலாம் சில பிரச்சாரங்கள்லாம் ஏற்படுறது இயற்கை சகஜம்தான். ஆனா ஒண்ணு தீர்மானமா தெரிஞ்சுக்கணும். பெரியவா சங்கர விஜயம் சொல்லியிருக்கா, தெய்வத்தின் குரல் 5வது வால்யூம்ல பார்த்தீங்கன்னா முழுக்க சங்கர சரித்திரம் தான் சொல்லியிருக்கா. இந்த சங்கரரை பத்தினா இந்த காலம் 2500 வருஷத்துக்கு முன்னாலேயா, அதுக்கப்புறம் பின்னாலேயா, கிமுவா கிப்புவா இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள்லாம் வருது. 4 மடமா 5 மடமா பல மடமா அப்படி எல்லாம். ஆனால் பெரியவா பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரும் பல பேர் எழுப்பியிருக்காளோ, இது அத்தனைக்கும் இதுக்கு மேல பிரச்சனைகள்லாம் பெரியவா சொல்லி, இதுக்கெல்லாம் தீர்மானமா எது சமாதானம், எது கரெக்ட் அப்படிங்கிறதையும் இந்த சங்கர விஜயத்துல ரொம்ப தீர்மானமா சொல்லியிருக்கா. அந்த தெய்வத்தின் குரல்ல வந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 1932லயே மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறதே ஏகாம்பரேஸ்வர கிரகணம் பாரிஸ் கார்னர்ல இருக்கு. அங்க பெரியவா உபன்யாசம் பண்ணிடுது. டேட் வைஸாவே என்னென்ன சொன்னா சங்கர சரித்திரம் அப்படிங்கிறது இருக்கு. பார்த்தேன்னா பரமசத்தியமா இருக்கும். பெரியவாளே சொல்லியிருக்கா அப்படின்னா நமக்கு எப்படி நம்புறோம், நம்மளோட அஜ்ஞானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு.
ஏதோ வெள்ளக்காரெல்லாம் சொன்னா, அவ சொன்னா, ரிசர்ச்ல சொன்னா அப்படின்னு கிபின்னு சொல்ற அப்படின்னு இதெல்லாம் நம்புறோம். சாதாரண ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள்னு ஒரு பெயர் வாங்கினவா புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்புறோம். ஆனா சத்திய வஸ்துவான 24 மணி நேரம் தபஸ்லேயே இருந்து பழுத்த ஞானியான ஒரு ஆச்சாரியால் சொல்றத, சங்கரர் சொல்றத, பெரியவா சொல்றத நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. அப்படின்னா இதை விட கலியோட கொடுமையை வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனால சங்கரர் அப்படின்னா அவரோட சரித்திரம் என்ன, நடந்தது என்ன அப்படின்னு தீர்மானமா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா சொன்னதுதான் சத்தியம், அதுல பிரமாணம். இன்னும் சொல்ல போனா சங்கரரை பத்தி சங்கரரே சொன்னது, அவரே அவர் வாயால தன்னோட சரித்திரத்தை சொல்லுன்றது அப்படின்னு அதுக்கு தீர்மானமா சொல்லலாம். பெரியவாளோட வாக்கு எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ நமக்கு அவள்கிட்ட பிரியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லை. பல பேரும் இதை எப்படி இல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கா, ஒத்துண்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். டிவிஆர் சாரி அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோல உத்தியோகமாய் இருந்தவர், காஞ்சி மடத்து மேல ரொம்ப பிரியம் உள்ளவர், பெரியவாழ்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி உள்ளவர், ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் பெரியவா என்ன பண்ணா அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தா. அம்பாளுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிரியம். அதனால நவராத்திரியில காஞ்சி காமாட்சி கோவில்ல 10 நாளும் கச்சேரியெல்லாம் நடக்கணும், இசை விழா மாதிரி நடக்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இந்த சாரிகிட்ட சொல்லி, இந்த சாரி தான் அதை இன்று வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். அப்படி பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் என்ன பண்ணினார், ஒரு சமயம் திருக்கச்சி நம்பிகளை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதினர். அவர் வைஷ்ணவரா இருந்ததுனால அந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள ரொம்ப முக்கியமானவர் திருக்கச்சி நம்பிகள். அவரோட பிரபாவம், அவரோட சரித்திரத்தை ஒரு புஸ்தகமா எழுதினார். அந்த புஸ்தகத்தை பத்தி ஒரு அணிந்துரை கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம், அணிந்துரை முகவரை அப்படின்லாம் சொல்லுவோம். இத அந்த ஃபீல்ட்ல உள்ள ஒரு பிரபலமான முக்கியஸ்தர்களையும் வாங்குறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணினார், காஞ்சிபுரத்திலே இருக்கிற ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப சிறந்த உத்தமர், மகான் அப்படின்னு பேர் வாங்கினவர், அவரே ஒரு தென்கல சம்பிரதாயத்துல ஒரு சுயமாச்சாரியா இருந்தவர், பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அண்ணங்கராச்சார் சுவாமி அப்படிங்கிறவர். அவர்கிட்டேந்து இந்த ஸ்ரீமுகம் வாங்கணும் இந்த திருக்கச்சி நம்பிகள் புஸ்தகத்துக்கு அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு என்ன பண்ணார், இந்த எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கொடுத்தார். அவரும் ஆஹா ரொம்ப சந்தோஷம், பார்த்துட்டு நான் உனக்கு சொல்றேன், தன்னோட கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் கொடுத்துட்டு என்ன பண்ணினாச்சாரி ஒரு தரம் 2 தரம் போய் கேட்டு பார்த்தார். அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டேளா, அது சரியா இருக்கா, நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும், ஆசி செய்தியை கொடுக்கணும் அப்படின்னா இவரை இப்ப தரேன் அப்ப தரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 தரம் இவரும் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்தார் பிரதிவாதி பயங்கரம் அவர்களோட திருமாளிகைக்கு. ஆனா இன்னும் கிடைக்கல. இந்த சாரிக்கு ஒரு மாதிரி மனசு தாபமா போயிடுத்து, ஏன் வரணும் தரமாட்டேங்கிறார், ஒன்னும் முடிஞ்சா கொடுக்குறேன்னு சொல்லணும், இல்லையா இல்லைன்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாத இப்படி நடக்க விடுறாரு அப்படின்ட்டு. இப்ப 18வது தரம் போறதே அவற்றை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ராமானுஜரை அவரோட குருவான திருக்கோஷ்டி நம்பிகள் 18 தரம் அலைய விட்டு தான் மந்திரோபதேசம் பண்ணார் அப்படின்னு ராமானுஜ சரித்திரம் சொல்றது. அதே மாதிரி அடியேனுக்கும் இது 18ஆம் தரமா வந்திருக்கேன், இதுக்கு மேலேயும் தாமசம் பண்ணாத நீங்க இந்த ஆசி செய்தி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பிரதிவாதி பயங்கர சுவாமி சிரிச்சுட்டே, இல்ல நீ நான் பார்த்துட்டேன், இந்த புஸ்தகம் எல்லாம் பார்த்துட்டேன், அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்டுண்டு அதை தெளிவுபடுத்தின அப்புறம் உனக்கு அந்த ஆசி செய்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உடனே இந்த புஸ்தகத்தை எடுத்து அதுல ஒரு பக்கங்கள்லாம் திருப்பி அதுல என்ன பண்ணினார், ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கார் கொஸ்டின் மார்க் போட்டு. அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு பேர் இருக்கிறத இவர் இந்த சாரி குறிப்பிட்டிருக்கார். அந்த காஞ்சிக்கு சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு பேரு, கலிஜித் அப்படின்னு ஒரு பேரு. இந்த காஞ்சிபுரத்தோட பேர் எல்லாமே நாம மகிமை எல்லாமே கேட்டாலே காஞ்சிபுரத்தோட பெருமை என்னன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெருமை உள்ள மோட்சபுரியான தட்சிண தேசத்துல உள்ள இந்த மோட்சபுரியை விட்டுட்டா பகவத் பாதால் வேற எங்கேயான போய் பீடம் ஸ்தாபிதம் பண்ணிருப்பா? இல்ல இந்த காஞ்சிபுரத்துல வேற எங்கேயானு பண்ணியிருந்தா கூட இந்த காஞ்சிபுரத்துல ஒரு பீடம் இல்லாத வச்சிருப்பாளா? மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்னு எந்த பெருமையை எடுத்தாலும் சரி, நாம மகிமையை எடுத்துட்டாலே போறோம். காஞ்சிபுரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது, தேசத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். அதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆதிசங்கர பகவத் பாதாள் அதுக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிறத நாம
உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் அந்த நாம மேல ஒண்ணு சத்தியவிரதம் அப்படிங்கிறது. கலி ஜித்துனும் சொன்னேன், கலியை ஜெயிக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் இருக்கு. அது கலி அண்டாத ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். கலியை ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது மாய அஜ்ஞானத்தை ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த சத்தியவிரதம் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தோட பேரு காஞ்சிபுரத்துக்கு உண்டு அப்படின்னு சாரி சொல்லி இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பிரதிபாதி பயங்கர சுவாமி கேட்டு, இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல உள்ளவாள் இந்த க்ஷேத்திரவாசிகள்லாம் அவளுக்கு ஒரே ஒரு விரதம் என்ன அப்படின்னா, பேசினா சத்தியத்தை பேசுறது, இல்லையா பேசாத இருக்கிறது. அவ வாயை திறந்து பேசினாலும் சத்தியம்தான். வேற வெட்டி பேச்சு வேற ஒன்றும் வீண் பேச்சே பேச மாட்டா அப்படின்னு வருத்தமாவே வச்சவாள்லாம் வாழற இடம்னு பேரு. அதனால்தான் இதுக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேரு அப்படின்னு.